ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை வீடியோஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங் ஹூப்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு இயரிங்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கிற இயரிங் ஹூப்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம இந்த பீட்ஸ் வந்து போடுறதுக்காக ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற கிறிஸ்டல் பீட்ஸும், நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஜெல்லி பீட்ஸ் வந்து பிளாக் கலரில். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒன்று வந்து ரெட் கலர்லையும் ஒன்று வந்து பிளாக் கலர்லையும் நம்ம வந்து போட்டுக்குவோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம சென்டரில் நம்ம வந்து கோல்டன் கலரில் இருக்கிற செயின் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த செயின் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த செயின் போட்டுட்டு அகெயின் வந்து இந்த மாதிரி வயலட் கலரில் இருக்கிற பீட்ஸ் நம்ம வந்து போட்டுட்டு ஸோ அதே செயின் எடுத்து ஸோ இந்த சைடில் இருக்கிற எண்டை எடுத்து நம்ம வந்து அந்த ஹோல்ஸில் போட்டு நம்ம ஒரு ஹேங்கிங் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலரில் இருக்கிற பீட்ஸ் நம்ம போட்டுக்கணும். ஸோ இதே ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல நம்ம வந்து செயின் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டாப் சைடில் வந்து நம்ம வந்து இந்த 2 செயினும் வந்து நம்ம வந்து ஹேங் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம வந்து இது வந்து இந்த இயரிங்ஸ் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா பீட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அகெயின் வந்து பிளாக் கலர் பீட்ஸ் போட்டுட்டு வயலட் கலர் பீட்ஸ் நம்ம போட்டுட்டு ஸோ இவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபோல்டிங்காக இருக்கிற இயரிங் ஹூப்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து லேயர் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து நார்மலாக லூப் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பேக்கில் ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம நார்மலாக லூப் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ எதுக்காக நான் க்ரியேட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்ம வந்து திருப்பிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜம்ப்ரிங்ஸ் ஒன்று எடுத்து ஸோ பிக் சைஸில் இருக்கிற ஜம்ப்ரிங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஜம்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எதுக்காகனா நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து மேலே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி தான் இந்த இயரிங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷுக்கு நம்ம வந்து மேலே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஜம்ப்ரிங்ஸை வந்து நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டணும். ஸோ சைட்லலாம் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாமே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப்பு பண்ண போகிறோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட் பின் எடுத்து பீட்ஸ் நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ சேம் அதே கலர் வயலட் கலரும் பிளாக் கலர் சேம் அதே பீட்ஸ் போட்டுட்டு நம்ம நார்மலாக லூப் க்ரியேட் பண்ணிக்கணும். நார்மல் லூப் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் ஐபின்ல கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த ஹோல்ஸில் நம்ம போட்டுக்கணும். ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா. சேம் அதே மாதிரி ஸ்டெப் வந்து செகண்ட் சைட்லையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த லூப் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஹெட்பின் எடுத்துருக்கோம், 2 பீட்ஸ் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐபின் ஹோல்ஸில் நம்ம வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட இயரிங்ஸ் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜுவல்லரிஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக், இயரிங்ஸோட ஃபைனல் லுக். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங்கோடு நம்ம வந்து இயரிங்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் வந்து வீட்டிலேருந்தே நம்ம வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கவங்க உங்களோட கிட்ஸுக்காக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ப்ரேஸ்லெட் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கவங்க நம்ம இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எந்த வீடியோஸுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மெத்தட் அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.